உங்க குழந்தைங்க வரையறதுக்கு வெயிட் பண்ணும்போது நான் நிறைய பேசினா உங்களுக்கு எவ்வளோ இரிட்டேட் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சொல்லணும்னு ஆசை. பிகாஸ் ரிடீமிங் நம்மளோட ஏன்ஷியன்ட் விஸ்டம் அப்படிங்கிறது என்னோட பாட்டு. அதுக்காக ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டாக தான் இருக்கும். உங்க எல்லாருடைய குழந்தைகளும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். அடுத்த வரி என்ன? இது ரெண்டும் நமக்கு நல்லா தெரியும். பழமொழி மாதிரி நிறைய இடத்துல பண்ணிருக்கோம். யாருக்கா தெரியுமாப்பா அடுத்த வார்த்தை? எஸ், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். அப்போ நம்மளோட குழந்தைகளை ரொம்ப அழகான வல்லுநர்களா நீங்க எல்லாரும் மாத்திருக்கீங்க. அதனாலதான் இந்த குழந்தைகளை இங்க வந்திருக்காங்க. அது நீங்க உங்க குழந்தைகளை வரைய பழக்கினது அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க ஒரு சொத்து நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். வரையக்கூடியவர்களோ இந்த மாதிரியான ஒரு கலையில ஆர்வமா இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த பிரெயின் மிகப்பெரிய பிரச்சனைகளையோ கிரைசிஸையோ சந்திக்கும் போது தன்னைத்தானே மீட்டு கொண்டு வரக்கூடிய திறமையை கொடுக்கும். அப்படி ஒரு சண்டே அன்னைக்கு கார்த்தால எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்றதே எவ்வளவு கஷ்டம்னு இருக்க காலத்துல உங்க குழந்தைகளை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்துணை பெற்றோர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். அவ்வளவு அழகா உங்க குழந்தைகளை வரையறதுக்கு பழக்கிட்டீங்க. அதுக்கு திருப்பி வரையறதுக்கு நீங்க ரொம்ப அழகான முயற்சிகள் எடுத்திருக்கீங்க. இவர் சொன்ன மாதிரி டாக்டரோ என்ஜினியரோ ஆக்டரோ இதெல்லாம் அவர்களுடைய திறமையை வளர்க்கறது. அது பழகினா வந்துடும். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நடையும் நடைப்பழக்கம். ஆனா ஆஸ் அ பேரண்ட்ஸ் நீங்க கொடுக்க முடிந்த விஷயம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். திறமையோடு தன்மை உங்க குழந்தைக்கு வரணும்னு அது நம்மளை பொறுத்துதான். நடுவுல என்ன வேணா மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா இறுதியா அந்த மனிதனோ அந்த பெண்ணோ யாரா ஆகுறாங்கன்னா நம்மள மாதிரிதான். இந்த நட்பும் தயையும் கொடுத்து நல்ல வல்லுநர்களே, நல்ல டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், ஆக்டர்ஸ். இப்போ ஒரு ஃபீல்டு எடுத்தா நான் ஒரு கெரியர் கவுன்சிலர் கூட ஒரு 27 துறைகள் இன்னைக்கு திருச்சியில இருக்கிற எந்த பேருக்குமே தெரியாத ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம குழந்தைங்க கிரேட்டா வந்துருவாங்க. பட் நல்ல மனிதர்களா அவங்கள வளர்க்கணும். வளர்க்கறதுக்கு நம்மளால மட்டும்தான் முடியும். இட் இஸ் மை சின்சியர் ரிக்வெஸ்ட் from all of you that நட்பும் தயையும் கொடையும் வளர்ந்து எல்லோரும் உடம்பு நிறைய ஆரோக்கியமா மனசு நிறைய சந்தோஷமா இந்த குழந்தைகள் இருக்கணும். பெற்றோர்கள்.